இந்தியா தலையிடாது என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிற செய்தி. இந்தியா என்பது உலகில் உள்ள மிகப்பெரிய நாடுகளில் 4வது இடத்தில் உள்ள நாடு என்றும், எனவே அந்த நாடு வளர்ச்சியடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டி ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை. இந்தியாவுக்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவரால் இந்த விடயங்கள் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் விலை திருத்தங்கள் வலிமையாக இடம்பெறுவையாகும். எனவே அவற்றை பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக பிரசுரித்து அரசாங்கம் பிரசாரத்தை மேற்கொள்வதால் பிரயோசனமில்லை. மக்களால் இவற்றை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். நாட்டை கட்டியெழுப்புவதில் இவை தாக்கம் செலுத்தப் போவதில்லை. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காது பொருத்தமானவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். இந்தியா போன்ற பாரிய நாடுடன் செய்து கொள்ளப்படும் பொருளாதார ஒப்பந்தங்கள் எம்மை போன்ற மிகச்சிறிய நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. எமது வீழ்ச்சி எந்த வகையிலும் அந்த நாட்டையும் பாதிக்காதே. இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ஒரு கடலில் நெத்திலி மீனை போன்றதே. எனவே இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டால் அது எமது நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்தாது. காரணம், இப்போதும் இலங்கை செல்வந்த நாடல்ல. மக்கள் 3 வேளை உணவு உண்பதற்கு கூட சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள். இது வரலாற்று ரீதியாக எமது நாட்டில் காணப்படும் பிரச்சினை. இந்த நிலைமையிலிருந்து இலங்கை மீழ்ச்சி அடைந்தால் சிறப்பு. ஆனால் அதற்கான எந்த சமயம் இதுவரையில் தென்படவில்லை. இலங்கை மக்கள் இன்னும் அனுபவத்துக்கு என்ன துயரம் இருக்கிறது அனைத்தையும் எமது மக்கள் பார்த்து விட்டார்கள். எந்த நாட்டுடன் எந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாலும் இலங்கையின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியா என்பது உலகில் உள்ள மிகப்பெரிய நாடுகளில் 4வது இடத்தில் உள்ள நாடு. எனவே அந்த நாடு வளர்ச்சியடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியல் தலையிட வேண்டி ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை. அவர்களுக்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லை என்பதாக சரத் பொன்சேகா இவ்வாறு இந்திய ஆதரவு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த செய்தியோடு சேர்த்து இன்னும் ஒரு தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இறப்பினச்சிறையை தீர்க்கின்ற கடமையும் பொறுப்பும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வெளிப்படுத்தி இருக்கிற தகவல் இவ்வாறு வீரகேசரி பத்திரிகை வெளியாகிறது. மன்னாரில் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் மாவட்டத்தில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக திகழும் என்றும், மன்னார் நகரசபை உள்ளடங்களாக அனைத்து சபைகளிலும் யாருடன் கூட்டிச் சேர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுப்போம் என்றும் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி இவ்வாறு கூறுகிறார். குறிப்பாக தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளுடன் எமது கலந்துரையாடல்கள் இடம்பெறும். அவர்களுடன் இணைந்து உள்ளூராட்சி சபைகளை அலங்கரிக்கும் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம். தேசியத்துடன் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் ஓரணியில் திரளக்கூடிய அஸ்திவாரமாக அமையும். அந்த வகையிலே இந்த ஒற்றுமை என்பது மாநிலசபை தேர்தல் வந்தாலும் கூட, குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக நாங்கள் செயற்படக்கூடிய ஒரு சூழலை மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதாக செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்.